கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷ தொடக்கத்தில் குரு பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. ராகு பகவான் ருணரோக சத்துருஸ்தானம் அதாவது 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. சனி பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. சனி பகவான் 7ல் இருக்கே, கண்டக சனியாக ஆரம்பிச்சிருச்சே, ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. ஸோ சனி பகவான் எவ்வளோதான் உங்களுக்கு ஹெல்த்தில் ப்ராப்ளத்தை கொடுத்தா கூட, ராகு பகவான் சிறப்பான 6ஆம் வீட்டில் அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதால அதில் இருக்க பிரச்சனைகளெல்லாம் விட்டு வெளியில் கொண்டு வந்துடுவார். அதனால ஹெல்த் ப்ராப்ளம் எவ்வளோ வந்தாலும் அது எல்லாமே சரியாயிடும். அது ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடும். சர்ஜரி பண்ணணுங்கிற நிலைமையில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது வந்தால் கூட இல்லை மாத்திரை சாப்பிட்டாலே சரியாயிடுங்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் மாறிடும், குயிக்காகவே மாறிடும். குரு பகவான் இந்த 10ல் இருக்கும்போது வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் கொடுத்தா கூட கொஞ்ச காலத்துக்கு அப்புறமே, அதாவது ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போதே குரு பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அதனால வருஷ தொடக்கத்தில் அவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு மந்தமாக போனால் கூட ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு டைம் பிக்கப் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். டக்குன்னு உங்களுக்கு வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வேலை கிடைச்சிடும். அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷனும் வந்துடும். அது மாதிரி இந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும்னு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான யோகம் ஜூலை 31க்கு அப்புறம் கிடைக்க ஆரம்பிக்கும். அது சனி வக்கரமாயிடும், ராகுவும் நல்ல நிலையில் இருக்கும். அதே மாதிரி குருவும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு வந்துடும். ஸோ இந்த காம்பினேஷனில் இருக்கும்போது இது உங்களுக்கு ஒரு ஜாக் பாட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எதை தொட்டாலுமே சக்ஸஸ் வரும். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க குறிப்பாக இந்த பீரியடில், அதாவது குரு பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பீரியடை யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பெகுலேஷன் ரொம்ப நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதாவது காலையில் வாங்கிட்டு மத்தியானம் விற்கிறது, இல்லைனா வாங்கிட்டு இந்த திங்கக்கிழமை வாங்கிட்டு புதன்கிழமை விற்கிறது, இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்களே, ரொம்ப குயிக்காக ட்ரேட் பண்ணுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தோட நடுப்பகுதியில் ப்ராஃபிட்ஸ் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு கடைசியாக, அதாவது அக்டோபர், நவம்பர் மாதத்தில் அதிசாரமாக வந்தால் கூட அந்த பீரியடு உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. அதனால கண்டக சனியாக வந்துருச்சேன்னு நினச்சி கன்னிராசிக்காரங்க பயப்பட தேவையில்லை. ராகு டிசம்பர் மாதம் வரைக்குமே மிகவும் சாதகமான 6ஆம் வீட்டில் தான் சஞ்சரிக்கிறாரு. மொத்தத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம், அதாவது சனி வக்கரமாற பீரியடோ, இல்லைனா குருவோ, இல்லை ராகுவோ, ஏதாவது ஒரு கிரகம் தொடர்ந்து இந்த வருஷம் முழுவதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதால இவங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் வந்துடாது. ஒரு நல்லது ஒரு வருஷமாக தான் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்க போது. இவங்களுக்கு நல்லது ஒரு பரிகாரமாக மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி வந்தாலே போதுமானதாக இருக்கும்.